ஈழத்தமிழர்களுக்காக பல போராட்டங்களில் முன்னின்றவர் நீங்கள். பல தடவைகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். 2008ஆம் ஆண்டு தாயகத்தில் தான் நீங்கள் இருந்தீர்கள். அந்த நீங்கள் இருந்த காலப்பகுதியை நினைவு கூற முடியும்? அன்றைக்கு 2008 செப்டம்பரோ அக்டோபருக்கு முன்னாடி அக்டோபர்ல நான் வந்து அங்க வரேன். அக்டோபர் அங்க வந்து பொழுது மரியாதைக்குரிய கடல் புலி தளபதி சூசை அவர்கள் கூடாக நம்முடைய ஊடக பிரிவு கேனல் நம்முடைய சேரலாதர் அவர்கள்தான் என்னை வந்து கடலில் வந்து நடு கடலில் என்னை அழைத்து கடல் புலிகளோடு நம்முடைய இசைப்பிரியாவுடைய கணவர் ஸ்ரீராம் அவர்தான் கடல் புலிகள்ல அவர் ஒரு பொறுப்புல பிரிவுல இருக்கிறார். அவரு எல்லாரும் வந்து என்னை அழைத்து சென்றார்கள். சென்று மறுநாளே நான் வந்து நம்முடைய கடல் புலி தளபதி சூசை அவர்களை சந்தித்த பொழுது அவர் சொன்ன செய்தி இன்றைக்கும் எனக்கு வழியாக இருக்கின்றது. எம்மை அழிக்க வந்த இந்தியாவிலிருந்து வந்திருக்கின்ற வன்னியரசு வருக வருக என்று அவர் வந்து என்னை வந்து ஒரு கிண்டலும் கேள்வியாக என்னை வரவேற்றார். முன்கூட்டியே அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது, இந்த யுத்தத்தில் நாம் அழிவோம், அதற்கு இந்தியா கட்டாயம் வந்து உறுதுணையாக சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு உறுதுணையாக இருக்கும். ஆனாலும் அந்த அழிவிலிருந்து எம்முடைய தமிழ் இனம் வந்து மீட்டெடுக்கப்பட வேண்டும். புலிகள் அழிக்கப்படலாம், ஆனால் தமிழீழம் அழிக்கப்பட முடியாது என்பதை அன்றைக்கு தெளிவுபடுத்தினார்கள்.